அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குற்றாலத்தை செகண்ட் எடுத்த வீடியோ தான் இது. மார்னிங் 5 o'clockலாம் எழுப்பி விட்டுட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து குட்டீஸ்லாம் கிளப்பிட்டு ரூம்லேருந்து கிளம்புறதுக்கே 7 o'clock ஆகிடுச்சு. அங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஐந்தருவிக்கு போகலான்னு சொல்லியிருந்தாங்க. போகும்போதே வேனில் வந்து பாட்டுலாம் கேட்டுட்டு சரியான டான்ஸ் ஆடி வைபாக தான் இருந்துச்சு. ஐந்தருவிக்கு போயிட்டு நல்லா குளிச்சுட்டு அங்கேருந்து நிறைய ஃபால்ஸ் வந்து விடலை. சரி, அங்கேருந்து ப்ரைவேட் ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு மணலாறுன்னு சொல்லி அங்கே ஒரு ஃபால்ஸ் கூட்டு போயிருந்தாங்க. அந்த ஃபால்ஸ் ஏறுறதுக்குள்ளேயே வந்து போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஃபுல்லாக கல்லும் மண்ணுமா இருந்துச்சு, பாறைகள்லாம் இருந்துச்சு. ஏன்டா போகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அங்கே போனால் சூப்பரான வியூ, நல்ல ஒரு ஃபால்ஸாக இருந்துச்சு. நல்லா தண்ணி கீழே ஃபுல்லாக தண்ணி தேங்கி இருந்துச்சு, ஆறு மாதிரி. குட்டிஸாக உட்காந்து குளிக்கிறதுக்கு வந்து சூப்பரான இதாக இருந்துச்சு. அங்கேருந்து குளிச்சுட்டு அப்படியே வந்து கேரளாவுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா அங்கே வந்து பாலாறு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே வேனில் எல்லாருமே கிளம்பிட்டோம். அங்கே போனால் வந்து ஃபுல்லாக டோக்கன்லாம் வாங்கிட்டு அவங்க வந்து ப்ரைவேட்டாக ஒரு வேன் வச்சுருந்தாங்க, அதை தான் கூட்டு போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மலை மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதில் சேர்ந்து உட்காந்துட்டு ஃபுல்லாக வளைவாக இருந்துச்சு. அப்படியே போயிட்டு பார்த்தா போன ஃபால்ஸ்லேயே அதான் சூப்பரான ஒரு பெரிய ஃபால்ஸ் சொல்லலாம். பார்க்கறதுக்கே வந்து மில்கி ஒயிட் கலரில் இருந்துச்சு. அதாவது பேர் பாலாறு போல். நல்லா சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போன ஃபால்ஸில் இதுதான் வந்து நல்ல தண்ணி, நல்லா தலையில் டம்முன்னு விழுந்துச்சு. நல்லா ஜென்ஸ்க்கு தனியாக லேடிஸ் தனியாக இருந்துச்சு. நல்லா குளிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ரூம்லாம் அங்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டின்னர்லாம் முடிச்சுட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரெயினில் பார்க்கலாம். பாய்.